ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 4வது நாளை எட்டியுள்ளது. போராட்ட களத்தில் உள்ள மக்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறித்து எமது செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். பாலா, வணக்கம். 4வது நாளை எட்டியிருக்கிறது ராமேஸ்வரம் பகுதி தங்கச்சி மடம் மீனவர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நடத்தி வரும் இந்த போராட்டம். இந்த 4 நாட்களில் மத்திய மாநில அரசுகள் என்ன விதமான பேச்சுவார்த்தையை அந்த பகுதி மீனவர்களிடம் நடத்தியிருக்கிறார்கள்? அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அவர்கள் புதிதாக ஏதேனும் கோரிக்கையை மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைத்திருக்கிறார்களா? பாலா, அதாவது கடந்த 6ஆம் தேதி இலங்கை கடற்படையால் சுடப்பட்ட பிரிட்ஜோவின் உடல் தற்பொழுது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது கடந்த 4 தினங்களாக அங்கு உள்ளது. இவர்கள் இந்த உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை 3 கோரிக்கை தான். அதாவது கடந்த 7ஆம் தேதி அவர்கள் அரசுக்கு வைத்த கோரிக்கை என்ன தீர்மானம், அவசர கூட்டத்தில் வைக்கப்பட்ட தீர்மானம் என்றால் இனிவரும் மீனவர்கள் பாதுகாப்பாக பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இன்னும் இலங்கை கடற்படையினுடைய துப்பாக்கி சூடோ மற்றும் இலங்கை கடற்படையினுடைய தாக்குதலோ இருக்காது என்று மத்திய அரசு இலங்கை அரசிடமிருந்து உத்தரவாதத்தை பெற்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இங்கே உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அதே கோரிக்கையை தான் திரும்பவும் முன்வைத்து வருகின்றனர். இதுவரை தமிழக அரசின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்திலிருந்து எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை நாங்கள் விலக்கிக் கொள்வோம் என தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் தற்பொழுது ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கல்லூரி மாணவர்களும் அதிக அளவில் வந்துள்ளனர். நம்ம அவர்கிட்ட கேட்போம், இந்த போராட்டத்திற்கு நீங்க ஆதரவு தெரிவித்து வரீங்க, இது உங்களுடைய அதாவது இந்த போராட்டத்துக்கு எந்த மாதிரி ஆதரவு நீங்க தெரிவித்து? நாங்கள் மீனவர்களுக்கு ஆதரவு எப்பவுமே இருப்போம். எங்களோட போராட்டம் இதோட தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிட்டே இருப்போம். இந்த பெரிய அளவு கூட கொண்டு போவோம். மீனவர்களுக்கு கடைசி எங்கள் தீர்வு கிடைச்சா ஆகணும். அதனால பெரிய அளவு கூட யாரானா எதிர்ப்போம். மாணவர்கள் ஒன்று சேருவோம். தற்பொழுது மாணவர்கள் தெரிவிக்கும் போது மீனவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் இன்று தங்கச்சி மடத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் நாகை மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்திருக்காங்க. தற்பொழுது மீனவ சங்க தலைவர் இருக்காரு, நம்ம கேட்போம். தற்பொழுது இந்த மீனவ சங்க இந்த தங்கச்சி மடத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு நீங்கள் நாகை மற்றும் காரைக்கால் பகுதியில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அரசுக்கு மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இதை ஒரு யதார்த்த நிலையை எடுத்துக்க கூடாது. இலங்கை இனப்பிரச்சனை ஏற்பட்ட காலத்திலே இருந்து இந்த துன்பங்கள் தொடர்ந்து இது தீர்ந்து விடும் என்று நம்பிக்கொண்டிருந்த வேளையில கூட இவ்வளவு பெரிய கொடூர கொலை நடந்திருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் மாணவ சமுதாயமே, அரசியல் சமுதாயமே கிளர்ந்தெழுறது மாதிரி இந்த போராட்டத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கங்கே தமிழகத்திலே உள்ள அத்துணை அரசியல் கட்சிகளும் சமுதாய அமைப்புகளும் போராட்ட களத்திற்கு மீனவர் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வுக்கு வழி உண்டாக்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்னவென்று சொன்னால், மத்திய அரசு இன்னமும் மௌனத்தை கடைபிடிப்பதை காட்டிலும் அங்கு இருக்கக்கூடிய 144 விசைப்படகளையும் உடனடியாக விடுவிப்பதோடு 86 மீனவர்களையும் விடுவித்து மீன்பிடிக்கக்கூடிய பாரம்பரிய உரிமையை தருவதற்கான அழுத்தத்தை எங்களுக்கு அதிகாரபூர்வமாக தந்திர வேண்டும். மௌனமே குறிக்கோளாக இருப்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. இறந்த பிரிட்டோனுடைய தாயார் கூட என்னுடைய மகனுடைய இறப்பே கடைசியாக இருக்கட்டும், நிரந்தர தீர்வாக இருக்கட்டும், ஆகவே இந்திய அரசு தூங்காதே என்று சோகத்தோடு சாய்ந்து கிடக்கிறார். அதனாலே தான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம் தமிழக அரசியல்வாதிகளை, தமிழக சமுதாயங்களை, ஆங்காங்கே பிரச்சனைகளுக்கு களப்படியில இறங்கக்கூடிய நீங்கள் மீனவ கடலோடிகளையும் இந்த சமுதாயத்தையும் காப்பாற்ற ஆங்காங்கே கிளர்ந்தெழுந்து இந்திய அரசை அசைத்து விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம். தற்பொழுது இந்த போராட்டத்துக்கு மீனவ சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது அந்த போராட்டத்தில் உள்ள இந்த பாதிக்கப்பட்ட பிரிட்ஜோவினுடைய தாயாரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் சந்தித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இன்று காலை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை மற்றும் பாலபாரதி அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தின்
உறுப்பினர்கள் தொடர்ந்து வந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வே வேண்டும். அதற்கு வந்து மத்திய அரசிடமிருந்து வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் வாயிலாகவே எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்க வேண்டும். அவர்கள் வந்து எங்களிடம் வந்து உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை விலக்கி கொண்டு உடலை பெற்றுக்கொள்வோம். அதுவரை வந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் நாங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம் எனவும் அவர்கள் தெரிவித்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் அதிக அளவில் கிட்டத்தட்ட இன்று மட்டுமே ஒரு 3000க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதை நாம் காண முடிகிறது. அதிக அளவில் பெண்கள் இந்த போராட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டு அதிக அளவில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். வலை 4வது நாளாக போராட்ட களம் எவ்வாறாக காட்சியளிக்கிறது, அந்த பகுதியில் எத்தனை பேர் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க. இப்ப இந்த தமிழக மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்துல இலங்கை கடற்படைக்கு சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது, முதற்கட்ட விசாரணையில இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லிச்சு. அதற்கு பிறகு விரிவான விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விசாரணையானது தற்பொழுது எந்த அளவில் இருக்கிறது? இதுவரை அந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இலங்கை அரசு? அதாவது 6ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இலங்கை இங்கே போராட்டத்தின் வாயிலாக வந்து இவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். அது மட்டும் இல்லாமல் வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை விட்டனர். இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலை எனவும் இவர்கள் படகை நோக்கிய இலங்கை கடற்படை சுற்றுள்ளதாகவும் என தெரிவித்திருந்தனர். அதே போல படகில் சென்று பார்க்கும் பொழுது வந்து 4-5 இடங்களில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது. டிரைவர் அதாவது படகு ஓட்டி இருந்த இடத்துல வந்து 4-5 இடத்துல வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தொடர்ந்து வந்து இந்த பகுதிக்கு வந்து மீனவர்கள் அதாவது வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் சுடப்பட்ட கடற்படை அதிகாரியை கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்து இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்க வேண்டும், அல்லது இல்லாட்ட இந்தியா கொண்டு வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சிறையில் அடைக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கை. அதனைத் தொடர்ந்து வந்து மத்திய அரசு மீனவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு வந்து விளக்கம் கேட்டுள்ளது. அதனால் வந்து அங்கு தற்பொழுது வந்து இலங்கையினுடைய வெளி விவகாரத்துறையினுடைய அமைச்சர் வந்து இணை அமைச்சர் தெரிவிக்கும் பொழுது இந்த துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வந்து அந்த குழுவானது துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக ஆதாரங்களை திரட்டி வருவதாக தற்பொழுது செய்தி வெளிவருகின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து இலங்கையினுடைய கடற்படை தளபதி இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்ற இடம் எந்த இடம் என்பதை சரியாக இந்தியா தெரிவித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதற்கான இடங்களை வந்து இந்திய அரசிடமிருந்து கேட்டுள்ளதாக தகவல் வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்திய மீனவர்கள் ட்ரோலர்னு சொல்லக்கூடிய விசைப்படகுகள் வந்து இந்திய கடல் பகுதியில் வந்து இலங்கை கடல் பகுதியில் வந்து மீன் பிடிப்பதை தங்களிடம் ஆதாரங்களாக நாங்கள் எடுத்து வைத்துள்ளோம். எந்தெந்த பகுதியில் வந்து மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் ஆதாரமாக எடுத்து வைத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இலங்கை கடற்படை எந்த பகுதியில் போய் மீனவர்களை விரட்டுகிறார்கள் என்பதையும் எங்களிடம் ஆதாரமாக நாங்கள் எடுத்து வைத்துள்ளோம். அதையும் நாங்கள் இந்த இதில் வந்து நாங்கள் இந்த விசாரணையில் வந்து நாங்கள் காமிப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்களுடைய விசாரணையில் வந்து இந்த இலங்கை கடற்படையினுடைய விசாரணை என்பது இன்று இலங்கையினுடைய ஊடகங்களுக்கு வெளியிட்டது வந்து குறிப்பிடத்தக்கது.